Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல WisTec Stand Mixer-ஓட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த WisTec Stand Mixer பார்த்தீங்கன்னா நான் அக்டோபர் மந்த்லேயே வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நான் Wonderchef பிராண்டில் உள்ள ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ கொஞ்சம் கூட பேட்டர் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கூட பெருசாக வாங்கிக்கலாமே அப்படின்னா இந்த WisTec பிராண்டில் உள்ள ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன். Wonderchef ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த WisTec ஸ்டாண்ட் மிக்சரோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக இருந்துச்சு. எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாக எனக்கு டெலிவரி கிடச்சிது. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து அந்த ஃபுல் செட்டப்புமே நான் வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள், அது ஃபுல்லாக தெர்மோக்கோல் வச்சு நல்லா நீட்டாக கவர் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் நமக்கு வந்து சேஃபாகவே இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த மேனுவல் அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் அதில் செட்டிங்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் கார்டு, இது அந்த பவுலோட கேப் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளோர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வெளியில் திரிக்காமல் இருக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 டைப்ஸ் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த பிளேடு, அது நம்ம என்ன பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த பிளேட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் WisTec ஸ்டாண்ட் மிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே கேக் ஸ்பாஞ்சு செய்கிற பேட்டர் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மறுபடி க்ரீம் பீட் பண்ணுறது அதெல்லாமே வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அந்த Wonderchef ஸ்டாண்ட் மிக்சரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஸ்பீட் இருக்குது. அதே மாதிரி பல்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் வந்து அந்த டில்ட் ஹெட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டில்ட் பட்டன் யூஸ் பண்ணால் போதும். அதுவே மற்ற ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாக் டைப்லேயே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பட்டன், நம்ம அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே போதும், டில்ட் ஹெட்டோட லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 8.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில் இருக்குது. நமக்கு ஈஸியாக அந்த பவுல் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்புறமா இந்த பவுல் அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லாக் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது கரெக்டாக அந்த லாக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டைப் பிளேட் தான் வந்து எக்கு பீட் பண்ணுறதுக்கு, பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த டில்ட் ஹெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் புஷ் பண்ணால் மட்டுமே போதும், அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த பவுலோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8.5 லிட்டர்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து 4 kg கேக் செய்கிறதுக்குள்ள ஸ்பாஞ்ச் மட்டும் தான் நமக்கு இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது டோட்டல் வந்து 16 எக்கு, அதுக்குள்ள பேட்டர் அந்த எக்கு பீட் பண்ணி எடுக்கிற அந்த அளவுக்குள்ள கெப்பாசிட்டி தான் இந்த பவுலுக்கு இருக்குது. ஸோ இது நம்ம யூஸ்வலாக ஸ்டாண்ட் மிக்சர்லாம் பண்ணுறது மாதிரி எக்கு, சுகர், சால்ட் அண்ட் எசன்ஸ் இந்த 4ஐயும் சேர்த்தே வந்து டேரெக்டாக ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் செப்பரேட்டாலாம் ஆட் பண்ணுங்கிற தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் மெயினாக நமக்கு 3 kg இல்லை 4 kg கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பெட்டராக இருக்கும். மினிமம் குவான்டிட்டி உள்ள பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்கிறேன், ஏன்னா இப்போ 1 kg 1/2 kg பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் அந்த எக் பீட் ஆகி கிடைக்கிறதுக்கு. இப்போ யூஸ்வலாக நமக்கு ஹேண்ட் பீட்டர் இல்லை, இப்போது எங்கிட்ட நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் Wonderchef ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குன்னு. ஸோ அது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பவுல். அந்த ரெண்டுலேயுமே நான் வந்து 1 kg பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து எக் ஃபுல்லாகவே பீட் ஆகி கிடைக்கும். ஆனால் வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் 10 மினிட்ஸ் ஆனாலுமே எக் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்து பீட் ஆகி கிடைக்காது, ரொம்ப டைம் ஆகும். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஹேண்ட் பீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் தான் இருக்குது. அதுவே Wonderchef ஸ்டாண்ட் மிக்சருக்கு வந்து 1000 வாட்ஸ். ஆனால் WisTec பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸு. அதுலேயும் இப்போ நமக்கு அந்த 2 ஸ்டாண்ட் மிக்சர்லையும் ஹேண்ட் பீட்டர் அண்ட் ஸ்டாண்ட் மிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸில் எக் பீட் ஆகி கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 10 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் வேணும் 1 kg உள்ள பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடைக்கிறதுக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த WisTec ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ டோட்டல் வந்து 16 எக் வந்து பீட் ஆகி கிடைக்கும்போது பாருங்கள், அந்த ஒரு ஹேண்டில் லெவலுக்கு அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு தான் நமக்கு வந்து பீட் ஆகி கிடைக்கும். ஸோ ஃபுல் நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ எல்லாம் ஆகாது, கரெக்டாக இந்த லெவலுக்கு கிடைக்கும். இனி பேலன்ஸ் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து மேக்ஸிமம் இந்த 4 kg பேட்டர் மட்டும் தான் நான் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இதில் ஒரு 2 எக் கூட நம்ம 18 எக்ஸ் கூட வேணும்னா கூட பீட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஃபுல் பவுல் ஃபில் ஆகி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவே இருக்கும். ஸோ வந்து 16 எக் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான அளவில் இருக்கும்.
அதே மாதிரி இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணி பீட் பண்ணி பார்த்துருக்குறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகி பேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். எனக்கு யூஸ்வலாக இப்போ 1 kg ஸ்பாஞ்ச் எல்லாம் நான் போட்டேன்னா எனக்கு கரெக்டாக அந்த டின் ஃபுல் ஹைட்டுக்கு எனக்கு பேக் ஆகி கேக் ஸ்பாஞ்ச் வந்து அவ்வளோ ஹைட்டாக வரும். நான் வந்து மேனுவலாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா. அதுவே இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பேட்டர் கிடைக்கல, நல்லா ஃப்ளஃபியாக இல்லை. அது நான் வந்து நிறைய டைப்பில் நிறைய ஸ்பீடெல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது கரெக்டாக நான் ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்குள்ள அந்த ஒரு பர்ஃபெக்ட் பேட்டர் திக்னஸ் வந்து எனக்கு இதில் வந்து கிடைக்கல. ஸோ நான் இதில் 4 kgக்குள்ளே எக்கு பீட் பண்ணாலுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மேனுவலாக தான் மிக்ஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 kg கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்சு செய்திருக்கிறேன். அதாவது ஒரு 8 inch டின்னு, 2 7 inch, அப்புறமா 3 6 inch டின்னில் நான் வந்து டோட்டல் 4 kg கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ புதுசாக ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த 2 ஸ்டாண்ட் மிக்சரோட ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டாண்ட் மிக்சர் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி 2 ஸ்டாண்ட் மிக்சருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து 5 liter பவுல் கெப்பாசிட்டி, இது 8.5 லிட்டருக்குள்ளே பவுல் கெப்பாசிட்டி. அதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் 3 kg கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் பேக் பண்ணலாம். WisTechல வந்து 4 kg கேக்குக்குள்ளே ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இந்த WisTech ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா 13 minutesல ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும். அதுவே Wonderchefல வந்து 10 minutesல ஆஃப் ஆகும். நம்ம அதுக்கப்புறமா மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டால் மட்டும்தான் ரன் ஆகும். அப்புறமா Wonderchef ஸ்டாண்ட் மிக்சரை விடவும் இந்த WisTech ஸ்டாண்ட் மிக்சரில் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அண்ட் டைமும் பீட் ஆகிற டைமுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் 3 kgக்கு போட்டுட்டு இதுலேயே நம்ம 3 kgக்கு போட்டாலுமே இந்த 2 ஸ்டாண்ட் மிக்சருமே கம்பேர் பண்ணும்போது WisTech ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து அந்த பீட்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 1500 volt, அது வந்து 1000 volt. அந்த ஒயர் லென்த்து வந்து WisTech ஸ்டாண்ட் மிக்சரில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், Wonderchefல கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும். WisTech ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் மிக்சிங் பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் அதாவது Wonderchefல வந்து ஹேண்டில் இருக்காது, ஜஸ்ட் இது பிளெயினாக மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு பிகினர் லெவல் ஹோம் பேக்கர்ஸ் ஃபஸ்ட் டைமாக தான் நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்க போகிறீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும்னா, நமக்கு வந்து இப்போ 3 kg பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த பேட்டர் ஃபுல்லாக, அதாவது எத்தனை டின் வச்சுருக்கோமோ அவ்வளோ டின்னும் ஒரே செட்டில் வந்து பேக் பண்ணுற அளவுக்குள்ள ஓடிஜி நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 OTG இருக்குது. நான் அதனால் அந்த 4 kgக்கு உள்ள பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி 2 OTGலேயுமா நான் வச்சு நான் பேக் பண்ணி எடுப்பேன். அப்புறம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ 1 kgக்குள்ள பேட்டரெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எக்கு பீட்டாகி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுவலாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா பவுல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் வந்து எக்கு பீட்டாகி இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் போட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுவலாக மிக்ஸ் பண்ணும்போது, இப்போ மேனுவலாக இல்லை இப்போ ஸ்டாண்ட் மிக்சர்லேயே வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஓவர் மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கும். இல்லை மேனுவலாக நம்ம செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே செய்கிறதா இருந்ததுன்னா நமக்கு 1 kgக்குள்ள பேட்டர் இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஓவர் மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் வந்து இதில் அதிகம். அப்புறமா க்ரீம் பீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டாண்ட் மிக்சர்லேயுமே க்ரீம் பீட் பண்ணலாம், ஆனால் நான் இது வரைக்கும் நான் இதில் க்ரீம் பீட் பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த Wonderchef ஸ்டாண்ட் மிக்சர்லேயே அந்த டைம் அது எல்லாமே எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக என்ன டைமுக்கு எவ்வளவு கப்ஸ் வந்து பீட் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் அந்த ஸ்டாண்ட் மிக்சர்லேயே எப்போவுமே நான் க்ரீம் பீட் பண்ணுவேன். இதில் நான் இது வரைக்கும் நான் பீட் பண்ணது கிடையாது. ஸோ இதில் அந்த டைம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இதில் பன் பண்ணலாமா இல்லை ப்ரெட்டு இதெல்லாம் வந்து செய்யலாமாங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். நான் வந்து பேஸ்ட்ரிஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்ஸ் மட்டும்தான் செய்கிறது. ஸோ நான் வேறு எதுவும் நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் வந்து எது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. WisTech தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது Wonderchef தான் நல்லா இருக்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன். என்கிட்ட இருக்கிற அந்த 2 ஸ்டாண்ட் மிக்சரோட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.